உங்களுக்காக ஒரு வசனம். தொடக்க நூல் 28:15. நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாய் இருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன். ஏனெனில் நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்றார். யாக்கோபு ஈசாக்கிடமிருந்து ஆசிகளை பெற்றுக்கொண்டு ஏசாவுக்கு பயந்து தனது தாய் ரெபேக்காவின் சகோதரனான லாபான் வீட்டுக்கு வரும் வழியில் அவர் மிகவும் மன கலக்கமுற்றிருந்த போது ஆண்டவர் அவரை ஆற்றி தேற்றுகிறார். இவ்வாறு தாய் தந்தையை விட்டுவிட்டு சகோதரனுக்கு பயந்து மாமா வீட்டுக்கு தப்பி ஓடுகிறோமே என மனதில் கலக்கமுற்று அன்றிரவு ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்து கொண்டு படுத்துறங்கினார். அப்போது யாக்கோபின் கனவில் நிலத்தில் இருந்த ஒரு ஏணியின் நுனி மேலே வானத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதில் கடவுளின் தூதர் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தனர். ஆண்டவர் அதற்கு மேல் நின்று கொண்டு, இந்த நிலத்தை உன் வழி மரபினருக்கு வழங்குவேன், உன் வழி மரபோ கடற்கரை மணலுக்கு ஒப்பாகும், உன் வழி மரபின் மூலம் மண்ணுலகின் எல்லா இனங்களும் ஆசி பெறும் என ஆசி கூறி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ எங்கு சென்றாலும் நான் உனக்கு காவலாய் இருந்து உன் நாட்டிற்கு, அதாவது உன் தாய் தந்தை இருக்கும் நாட்டிற்கு உன்னை திரும்ப கூட்டிக் கொண்டு வருவேன் என கூறுகிறார். அதுபோலவே ராக்கேல் யோசேப்பை பெற்றெடுத்த பின் லாபானிடம் சென்று, என் சொந்த இடத்திற்கும் என் நாட்டிற்கும் என்னை திரும்பி போக விடும் என்று கேட்டார். அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. உமக்குரிய கூலி என்ன என்று சொல்லும், அதை கொடுத்து விடுகிறேன், நீர் இங்கேயே தங்கிவிடும், ஏனெனில் பொருட்டு ஆண்டவர் எனக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் என்பதை குறிப்பார்த்து அறிந்து கொண்டேன் என்று லாபான் கூற, அதற்கு யாக்கோபு, நான் வரும்போது மந்தை மிக சிறியது, இப்பொழுதோ பெருகிவிட்டது, நான் செய்த வேலைகள் எவ்வளவு கடினம் என உமக்கு தெரியும், நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார். என் குடும்பத்திற்காக நான் உழைப்பது எப்போது என யாக்கோபு கேட்க, நான் உமக்கு என்ன தர வேண்டும் என்று லாபான் கேட்டார். அதற்கு யாக்கோபு, நீர் ஒன்றும் தர வேண்டாம், மந்தைகளிடம் இன்று செல்வேன், அங்கு கலப்பு நிறமோ புள்ளிகோ கொண்ட செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகளையும் புள்ளியோ கலப்பு நிறமோ கொண்ட வெள்ளாடுகளையும் பிரித்து கொள்வேன் என்றார். அவ்வாறே பிரித்து அவற்றிற்கிடையில் 3 நாள் வழி தூரம் இருக்கும்படி செய்தார். பின் ஆண்டவர் யாக்கோபையும் அவர் மந்தையையும் ஆண்டவர் பெருக செய்து அவர் சொன்னபடியே யாக்கோபுடன் இருந்து அவர் நாட்டிற்கு மனைவி, குழந்தைகள் மற்றும் ஆட்டு மாட்டு மந்தைகள் என அனைத்து செல்வங்களுடன் அவர் தன் நாட்டிற்கு திரும்பி வர ஆண்டவர் உதவி செய்தார். நான் உனக்கு வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என உங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். பயப்படாதிருங்கள், ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். ஆமென்.